உய்வாழ்த்தவாக. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். விநாயகருடைய அருளால் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விநாயகரை பற்றி முத்தான பல விஷயங்களை தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே முருகனை தான் ஒரு வாரியர், அதாவது தளபதி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்த்திலேருந்தே, அதாவது பிறவியிலேருந்தே ஒரு வாரியர் யார் அப்படின்னா அது நம்ம விநாயகர் பெருமான் தான். தான் தாயை பாதுகாக்க ஒரு காவலராக தான் அவர் பிறக்கிறாரு. மும்மூர்த்திகளுடையும் பரசுராமர் கூடையும் சண்டை போட்ட ஒரே வீரன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது விநாயகர் தான். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனலாசுரன் அப்படிங்கிறவனுடைய தொல்லையினால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. தேவர்கள்கிட்ட முறையிடுறாங்க. இந்த தேவர்களில் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியல. மும்மூர்த்திகள்கிட்ட போகிறாங்க, சொல்யூஷன் கொடுக்க முடியல. இப்படி யாராலையுமே தீர்க்க முடியாத அந்த பிரச்சனை விநாயகர்கிட்ட வருது. விநாயகர் அந்த அனலாசுரனை அப்படியே முழுங்கிடுறார். இது எதை காட்டுது அப்படின்னா, மற்ற தெய்வங்கள்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி விநாயகர்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்களை அவர் ஏற்றுக்கிறார். நம்ம கஷ்டம்னு சொல்லும்போது அந்த அனலாசுரனை எப்படி முழுங்கினாரோ அந்த மாதிரி நம்ம கஷ்டங்களை அவர் ஏற்றுக்கிறார். இது அவருடைய தனித்துவமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாருமே இந்த ஹார்டு ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகர் தான் இதை முதல்லையே நடைமுறைப்படுத்தினது. அந்த பயத்துக்காக பூமியை சுற்றி வரணும் அப்படின்ற ஒரு வேலை கொடுக்கும்போது முருகன் ஹார்டு ஒர்க் மாதிரி மயில் எடுத்துகிட்டு பூமியை சுற்றி வர்றார் 3 தடவை. ஆனால் இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசித்து தாய் தந்தையரை சுற்றி அவங்கக்கிட்டேருந்து அந்த பழத்தை வாங்கிறார். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்குடைய முக்கியத்துவத்தை அப்போவே விளக்குனது விநாயகர் தான். விநாயகர்கிட்ட நவகிரகங்கள் யாருமே அண்ட முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனித ரூபத்துலையும் இருக்க மாட்டார், மிருக ரூபத்துலையும் இருக்க மாட்டார். இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சைவம் வைணவம் அப்படின்னு நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே பொதுவான ஆள் விநாயகர் தான். ஏன்னா விபீஷ்ணன் கிட்டேருந்து ரங்கநாதர் சிலையை வாங்கி ஸ்ரீரங்கத்தில் வச்சதும் விநாயகர் தான். ராமணன் கிட்டேருந்து லிங்கத்தை வாங்கி வச்சதும் விநாயகர் தான். அதே மாதிரி அகத்தியர்கிட்டேருந்து காவேரியை உருவாக்குனதும் விநாயகர் தான். இந்த மாதிரி எல்லா வேலைகளையும், அதாவது சைவம் வைணவம் எல்லாத்துலேயுமே கலந்து இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா விநாயகர் பெருமான் தான். விநாயகர் பெருமான் ஒரு பொதுப்படையான ஒரு கடவுள். யார் வேணால் அவருக்கு பூஜை பண்ணலாம், யார் வேணால் அவருக்கு வணங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு தப்பான புரிதல் விநாயகரை பற்றி இருக்குது. தான் தாய் மாதிரியே பொண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்தங்கரையிலையும் அரச மரத்தடியிலையும் அவர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். அவர் உருவாக்கப்பட்டது தான் தாய் குளிக்க போகும்போது பாதுகாப்பிற்காக அவரை செய்கிறாங்க. அதே பாதுகாப்பு நோக்கோடு தான் அவர் எல்லா ஆற்றங்கரையிலையும் எல்லா பெண்களையும் தான் தாயாக மதித்து அவர் பாதுகாவலுக்கு தான் இருக்காரே தவிர தான் தாய் மாதிரி பெண் வராங்களான்னு பார்க்குறதுக்காக அவர் இல்லை. எல்லா பெண்களையும் பாதுகாக்கிறதுக்காக தான் அவர் இருக்கார். இது போல் அரிய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், உய்வாழ்த்தவாக. விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்து.